ஒத்துக்கலாமா இல்ல அந்த பாவட பையன் அந்த விஷயம் இருக்கும். ஒரு நாள் பேச்சுக்கு பணியாற்ற வரலாம். அதனால இப்போ முடிச்சிடலாமா விட்டுலாமா இல்ல முடிச்சிடலாமா விட்டுலாமா? நான் சின்ன பையனா இருக்கும் போது எங்க ஊர்ல கம்யூனிஸ்ட் பேருந்து ஒருத்தர் இருந்தார். அவர் அடிக்கடி சொல்லுவார், நீ கோபமாவோ குழப்பமா இருக்கும்போது உடனே முடிவு எடுக்காத, உனக்கு பிடிச்ச பாட்டு போட்டு கொஞ்ச நேரம் ஜாலியா ஆடு, அதுக்கப்புறம் உனக்கு என்ன தோணுதோ அதை செய்ய சொன்னாங்க. அதான் நம்ம பாட்டேன். இங்கே ஒதுங்கி போவதற்கு என்னோட உயிர் ரசிகர்களே, நீங்க சொல்லுங்க, இந்த ஜித்து விட்டுலாமா இல்ல முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமா இல்ல விட்டுலாமா? நீங்க சொன்ன முடிவுக்கு நான் கற்றுக்கொள்வேன். அதனால நீ சொல்லுங்க, இதை விட்டுலாமா முடிச்சிடலாமா? இந்த முடிவை தான் நானும் நினைச்சேன். நீங்களும் சொன்னீங்க. நீ உதவி செஞ்சிருக்க. உன் கண்ணில் உண்மை தெரியுது. ஆனாலும் கெட்ட சவாசா பகுதியில் பண்ணியிருக்கு. நீ எப்படி நல்லவன் தான். உதவி செஞ்சவங்களுக்கு கேட்ட வேலை ஒரு போது தீங்கு செய்ய மாட்டான். உனக்குள்ள எனக்கு மனசு வரல, நீ எனக்கு பையன் மாதிரி செய்வா. நாங்கள் திரும்ப உதவி போயிட்டோம். சரி நான் பேசிட்டு இருக்கேன். உனக்கு முதல்ல வர ஓகே சார். எனக்கு இங்க வேற யாரும் இல்லை சார். சாரிப்பா, நீங்க சும்மா சொல்லியிருந்தாலும் நான் உங்க அப்பாவாக பாடுறேன். என் நம்பியும் சிங்கப்பூர் போற சொல்லிட்டு தான் போனேன். ஆனால் இப்போ மதுரையோட இருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஸோ எனக்கு மதுரையோட சம்மதப்பா, நான் உங்களுக்கு தளபதியா இருப்பேன். சரி வாங்க, என்ன